அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடக்கின்ற பேச்சுவார்த்தைக்கு தங்களுடைய ஆதரவை நாங்க தெரிவிச்சுக் கொள்றோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தையில அமெரிக்கா தங்களுக்கு மாத்திரம் சாதகமான முடிவுகளை எடுக்கக்கூடாது. ஈரான் சார்பிலையும் நீங்க சிந்திக்கணும். ஈரான்லயும் மக்கள் வாழ்றாங்க, அரசாங்கம் இருக்கு, ஆட்சி இருக்கு. அது ஒரு இறைமை உள்ள நாடு. அந்த நாட்டுடைய நலன்கள் தொடர்பிலும், அந்த பிராந்திய நாடுகளுடைய நலன்கள் தொடர்பிலையும் அமெரிக்கா கவனம் செலுத்தணும். நீங்க ஒரு வல்லரசு நாடாக இருக்கலாம், அமைதியில இருக்கலாம். ஆனா நீங்க உங்களுடைய பார்வையில, உங்களுடைய சிந்தனையிலிருந்து நீங்க சிந்திக்கக் கூடாது. இந்த ஈரான் தொடர்புல கட்டாயமாக நீங்க அந்த நாட்டுக்கு சாதகமான முடிவுகள் எடுக்கணும். பேச்சுவார்த்தைகள் இந்த அளவுக்கு இழுத்துட்டு போறதுக்கு, இந்த அளவுக்கு குழப்ப நிலைக்கு போறதுக்கு பிரதான காரணம் அமெரிக்கா தான். அமெரிக்கா இது எல்லாத்தையும் சிந்திச்சு செயற்படணும். இல்லைன்னு சொன்னா இன்றைக்கு பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். நீங்க நினைச்சு கொள்ளலாம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடக்கிற யுத்தம் என்றுதான். ஆனா அது மத்திய கிழக்குல வியாபித்து ஏனைய நாடுகளுடைய பொருளாதார ரீதியான மற்றும் ஏனைய ராணுவ ரீதியான மிகப்பெரிய ஒரு யுத்தத்துக்கு வழிவகுக்கும். இது எல்லாத்தையும் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னா பாகிஸ்தான் மத்தியஸ்தம் வகிச்சிட்டு வர இந்த பேச்சுவார்த்தைக்கு, இந்த சமாதான உடன்படிக்கைக்கு அமெரிக்கா ஒத்துழைக்கணும். அமெரிக்காவும் ஈரானும் இந்த பேச்சுவார்த்தையில பிடிவாதமாக இருக்காமக்கு 2 நாட்டுடைய நலன்கள் தொடர்பிலும் சிந்திச்சு ஒரு முடிவுக்கு வாங்க, பேச்சுவார்த்தையில ஒரு உடன்பாட்டுக்கு வாங்க. இல்லை என்று சொன்னா இதனுடைய விளைவுகள் பாரதூரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லெவரோவ் சொல்லியிருக்கிறார். இந்த யுத்தம் என்பது எல்லா நாட்டினுடைய எதிர்காலத்தின் மீதுமான ஒரு யுத்தமாகும். எதிர்காலம் உலகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அமெரிக்காவும் ஈரானும் கட்டாயம் ஒரு பேச்சுவார்த்தையில, சமாதான உடன்படிக்கையில கைகோர்த்து நல்லதொரு தீர்வை காணணும். இல்லைன்னு சொன்னா மிகப்பெரிய அழிவையும் மிகப்பெரிய இழப்புகளையும் இந்த உலகம் எதிர்காலத்துல சந்திக்கும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறார்.